ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பிரெட்ல சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 150 கிராம் சிக்கன் வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம குக்கரில் போட்டாச்சு. அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் லைட்டாக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பெப்பர் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 விசில் இது வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ஒரு பேன் வச்சாச்சு. பேன் வச்சுட்டு அதில் நம்ம 2 டீஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாப்டு கார்லிக் பூண்டு அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இது நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் அப்படியே வெந்துட்டுருக்கும் போதே நம்ம கேப்சிகம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், நம்ம அப்படி கலர் கலராக இருக்கு இல்லையா, நம்ம வந்து எல்லாமே ஒரு ஒரு கேப்சிகம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லோ ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ ரெட் ஒன்று சேர்த்துருக்கோம், க்ரீன் ஒன்று சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா அதை நம்ம நல்லா அப்படியே கொஞ்சம் வதங்கி வரட்டும். அது இப்போ இது வந்து நம்ம அந்த பிரெட்டுக்கு நடுவில் வைக்கிற ஸ்டஃபிங் தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கோஸ் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம பொடிசா நல்லா கட் பண்ணிட்டு நம்ம அதையும் இது கூட சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நான் ஒரு சின்ன கப்பில் தான் எல்லாம் ஒரே சைஸில் அந்த எல்லாம் ஒரே அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா சிக்கன், பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் எல்லாம் நம்ம போன் இல்லாமல் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கலாம். பீஸ் பண்ணி எடுத்துட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடணும். சேர்த்து நல்லா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வந்து வெங்காயம், இந்த கேப்சிகம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு, கோஸ் எல்லாம். இப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த சிக்கன்லாம் சேர்த்துருக்கோம்ல, சால்ட்டு பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு பெப்பர் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்து விடலாம். தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா அப்படியே ட்ரையாக வரணும். இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம வந்து சைடில் நம்ம கொஞ்சம் ஆறட்டு நம்ம வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மயோனைஸ் இதே சின்ன கப்பில் நம்ம ஒரு கப் மயோனைஸ் எடுத்திருக்கோம். ஒரு முக்கால் கப் அந்த ரேஞ்சுக்கு எடுத்திருக்கோம். அந்த இதில் வந்து சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கலந்து விடலாம். இது நல்லா கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து நம்ம ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டஃபிங்கு, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கேப்சிகம், ஆனியன், அந்த சிக்கன் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் மிக்ஸ் பண்ண அந்த கலவையை நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்து இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து டோஸ்ட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிக்கன் சாண்ட்விட்சு. இப்போ நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சாச்சு. அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை நம்ம வைக்கிறோம். இதே மாதிரி நல்லா அது ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் பீஸையும் நம்ம வச்சிடலாம். அந்த ஸ்லைஸ் நம்ம அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்தளவு வச்சோம்னா போதும். இப்போ நம்ம அப்படியே அடுத்தது பிரெட் டோஸ்ட் பண்ணுற தவா வச்சாச்சு. இது ரெடியாக எப்படி இருக்கட்டும். இப்போ இது தவா சூடானோடனே நம்ம இதில் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாண்ட்விட்சு, அந்த பீஸை அப்படியே இதில் வச்சிடலாம். வச்சு 2 சைடுமே நம்ம லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம இதை நம்ம
அப்படியே டோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம போயிட்டு கடையில் போய் வாங்கி கொடுக்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அப்பப்போ இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், ஈவினிங் டீ காஃபி குடிக்கும்போது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.